திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். எல்லா விஷயங்களையும் தான் முன்னிலைப்படுத்துவோம். முக்கியமாக பெண்களுக்கு நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் நிச்சயமாக முன்னிலைப்படுத்தும். இருப்பினும் ஆனா தொடர்ச்சியா ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அதிகமாக அரசு ஊழியர்கள் பண்றாங்க, தூய்மை பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் தொடர்ச்சியான அரசுக்கு எதிரான போராட்டங்கள் முன்வைக்கிறாங்க. இல்லைங்க, அவங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். அதனால அதை வலியுறுத்தி கொண்டிருக்கோம். ஒவ்வொன்றாக அவங்களுடைய கோரிக்கைகளை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் அவர்களை அழைத்து பேசி தீர்த்து கொண்டுதான் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியோட பேச்சுவார்த்தைக்கு எத்தனையோ ஆண்டுகளாக தீர்வு காண முடியாத பல விஷயங்களுக்கும் முதலமைச்சர் தீர்வு கண்டிருக்கிறார். ஆட்சியில பங்குங்கிற விஷயத்த திமுக உள்ள பிரமுகர்கள் முக்கியமா பேசிட்டு வர்றாங்க. இது முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ச்சி நடந்துட்டு எல்லாத்தையும் திமுக இல்லைங்க, தனி நபர்கள் பேசுவதற்கெல்லாம் ஒரு கட்சி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலை நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம். இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கல காங்கிரஸ். இல்லைங்க, நிச்சயமா விரைவிலே தேர்தல் வரக்கூடிய அறிவிக்கப்பட இருக்கிறது. அதனால தேர்தல் குழு நிச்சயமாக அறிவிக்கப்படும். ராமநாதபுரத்தில் திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். திமுக தேர்தல் அறிக்கை குறித்து பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாக்குறுதி கொடுக்காத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றும் எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். அதனை நாம் பார்த்தோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.